இனிய வணக்கம். இன்று காமத்துப்பால், அதாவது அறத்துப்பால் முடிச்சிட்டோம். 38 அதிகாரம். அப்புறம் 70 அதிகாரம் பொருட்பால். இன்று நாம் தொடங்க இருப்பது காமத்துப்பால். இது காமத்துப்பால்ன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இன்பத்துப்பால்னு அது என்னமோ காமம் என்ற சொல் தவறு என்பது போல, அதிகம் என்று பொருள். அவ்வளோதான். அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய அதிக அளவு. கமம் சூழ் மாமழைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கமம் சூழ் மாமழைன்னு அதிகமான, அதாவது அன்பின் அதிகம். அப்போ இதை காமத்துப்பால் என்று தான் நாம் பகர வேண்டும். ரைட்டா? சரி. இப்போ தகை அணங்குறுத்தல் முதல் 109வது அதிகாரம். தகை அணங்கு உறுத்தல். இந்த பெண்ணினுடைய அழகு தன்னை வருத்துவதாக, உறுத்துவதாக அந்த தலைவன் சொல்லும் அந்த அதிகாரம் தான் இது. ஒரு தலைவன் தலைவியை பார்க்குறான். கட்டிலங்காளை அந்த பெண்ணை, அந்த கன்னியை நோக்குகிறான். அப்போது அவளை பார்க்கும்போது அவன் மனசில் ஏற்படக்கூடிய அந்த நெருடல்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த வியப்புகள், அதிர்ச்சிகளை தான் அவன் சொல்கிறான். எப்படி தடம் புரண்டு போகுது அவன் மனம். ஆஹா, என் கண்முன்ன நிற்கிறாளே, யார்யா? தேவதையா? அணங்குகொள், தெய்வ பெண்ணா? அணங்குகொள், ஆய்மையில் கொள்ளோ, அழகிய ஈர்க்கும் தன்மையுடைய அழகிய மயிலா? அப்படியே மயில் போலும், மயில் அப்படியே அழகாக தொகை விரித்த மயில் போல இருக்கிறாள். ஆண்மயில் தொகை விரிக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் இவள் பெண், இவள் அழகிய மயிலாக என் கண் முன்னே தெரிகிறாளே, தெய்வ பெண் போல என் கண் முன்னே காட்சி அளிக்கிறாள். எல்லாத்துக்கும் மேலே அந்த காதல், அந்த கொடை ஆடுது இல்லையா? அது 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 இன்னும் அவளோட அழகை கூட்டுது. அப்போது இவ யார்? தெய்வ பெண்ணா, எழிலார்ந்த மயிலா, அல்லது அந்த ஆடுமே அந்த குழை அதுவா? அது அணிந்த அந்த குலப்பெண்ணா? என்னன்னு தெரியலையே, தடுமாறுதே, நெஞ்சு தடம் பொருளுதே, நான் இன்னும் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு தலைவன் தன் நெஞ்சத்திலே ஏற்படக்கூடிய அந்த உணர்வுகள், எண்ணங்கள், இவற்றையெல்லாம் வெளிப்படையாக சொல்லி ஒரு மயக்க நிலையிலே தான் இருப்பதாக, அதாவது அழகில் மயங்கிய நிலை. இப்போ இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னா, உணர்வுகளை அறிவு கொண்டு பார்க்க முடியாது இல்லையா? அறிவு கொண்டு பார்த்தா காதலுக்கு அங்கே இடம் இல்லை, பக்திக்கும் இடம் இல்லை. எங்கேயுமே அறிவு கொண்டு தான் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வோம் என்றால் நாம் அறியாமலே நிற்போம். அதுதான் அறியாமை. உணர்வின் நிலையிலே, உணர்வின் ஓங்கலிலே, உணர்வின் உச்சத்திலே நமக்கு வெளிப்படக்கூடிய இந்த சிதறல்கள், அன்பு சிதறல்கள், இதில் தான் அந்த தலைவன் அப்படியே தன்னை இழந்து நிற்கிறான், மயங்கி நிற்கிறான். நம்மையும் ஒரு பக்கம் மயக்கத்துக்குள்ளாக்குகிறான். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாம் மெஷின் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? வச்சு நீ நல்லா இருக்கேன், பார்க்க நல்லா இருக்கு, இந்த புடவை நல்லா இருக்கு, இந்த ஃபேன் நல்லா இருக்கு, இந்த ஷர்ட் நல்லா இருக்கு. இப்படி இப்போ எல்லாமே மெஷின் மாதிரி ஆகிட்டோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், அடிக்கடி தெரப்பிக்கு, சைக்கோ தெரப்பிக்கு போகிறோம். ஐயா நான் இப்படி மனசு இப்படி வருது, இந்த மாதிரிலாம். அந்த அந்த அழகுகளை சொல்லுவது கூட அந்த ரசனை அது எப்படி வாழ்விக்கிறது. வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, மந்திரம் போல வார்த்தைகள். உள்ளத்திலேருந்து அந்த உணர்வு உந்தி வார்த்தையாகணும். சும்மா பொய்யா பாராட்டக்கூடாது. பாராட்டில் அப்படியே அந்த அந்த நலன்கள் இருக்க வேண்டும், உயிர்ப்பு இருக்க வேண்டும். அதுதான் தகை அணங்கு அவனை வருத்துவதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. உயிரிகள் என்று சொன்னால் இது மிகையாகாது. இனி காமத்துப்பாலை ஒவ்வொரு நாளும் ரசிப்போம். இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். அணங்குகொள், ஆய்மயில் கொல்லோ, கனங்குழை மாதர்கொள் மாலும் என் நெஞ்சு என்ற குரல். நன்றி, வணக்கம்.